பெண்ணுக்கு சமீப காலமாக நம்ம சமுதாயத்து பெண்கள் வந்து பெற்றோருக்கு தெரியாமல் அவங்க அந்த காதல் வலையில் விழுந்து என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போய் அவங்களாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் முஸ்லீம் அல்லாதவர்களோட கல்யாணம் பண்ணி வேறு மதத்துக்குள்ளே மாறிக்கிறவும் செய்கிறாங்க. இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை தடுப்பதற்கு வந்து தௌஹீத் ஜமாத்தெலாம் ஒன்றும் செய்யவே முடியாது. தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க. தௌஹீத் ஜமாத்தினால ஒன்றுமே எந்த ஒரு ஜமாத்தினால இதை ஒன்றும் செய்ய முடியாது. யார் செய்யணும்னு கேட்டால் இது வந்து முதல்ல வந்து பெற்றோர்கள். ஏன்னா தௌஹீத் ஜமாத்தினை எல்லா இடத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும். அவங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தார்களே ஆனால் இது மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன செய்யலாம், அதை வந்து தவிர்க்கலாம். இது எதனால் ஏற்படுகிறது? முதலாவது விஷயம், முதலாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்ட்டால், பெண்கள் வந்து ஒரு கொடியை போல் உள்ளவங்க, படர்வதற்கு குச்சி கிடைச்சாலும் படர்ந்துக்கிடுவாங்க, அது என்னத்தை வச்சாலும் படந்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போதுங்கிற மாதிரி அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய தன்மை இருக்கிறது. அந்த அந்த டீனேஜில் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அப்போ யாராவது ஒருத்தனை வந்து சார்ந்தான் நம்ம நிற்கணும் என்கிறதே அவங்களுடைய சுபாவமாக இருக்கிற காரணத்தினால் யாராவது ஒருத்தன் பேசி அவனோட தனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சில் நம்பி ஏமாந்து என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பிற்காலத்தில் கஷ்டப்படுவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்டால், இந்த பெண்கள் வந்து ஆண்களோடு தனியாக பேசக்கூடிய எல்லா வாசல்களையும் நம்ம அடைக்கணும். தனியாக பேசுவது என்பதுடைய அர்த்தம் வந்து நேரடியாக போய் பேசுகிறது மட்டும் கிடையாது. செல்ஃபோன் உள்பட தான். செல்ஃபோன் தான் முக்கியமாக. செல்ஃபோனில் பேசுனா தனியாக தானே அர்த்தம். இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவர் ஒரு இடத்துல இருப்பார், இவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறான்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான முதல் தப்பு இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால், இந்த வீட்டில் உள்ள ஒரு தாயின் தகப்பனும் இந்த பிள்ளைக்கு எதுக்கு ஃபோன், எதுக்கு காலேஜில் தான் காலேஜில் லேண்ட்லைன் ஃபோன் கொடுத்துருக்கான், காலேஜில் கேட்க வேண்டிய என் பிள்ளை வந்துச்சாண்டு, அதுக்கு எதுக்கு செல்ஃபோனு? அப்போ செல்ஃபோன் இல்லாத காலத்தில் நம்ம படிக்கலையா? இந்த செல்ஃபோன் அந்த அந்த வயசு வந்து ஒரு பயங்கரமாக 20 வயசு வரைக்கும் உள்ள அந்த பருவம் இருக்குது பாருங்களேன். அது வந்து எந்த மாதிரி நீங்கள் வளர்த்தாலும் சரி, தொழுகை இபாதத்து மர்ம ஆகிரத்துன்னு என்னத்தை சொல்லி நீங்கள் வளர்த்தாலும் சரி, அந்த ஏஜ் வந்து என்ன செய்யும், ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு கேட்டால் மதவங்க தான். அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு ஆலிமாண்டு படித்தா கூட கோயிலில் போய் தாலி கட்டின ஆளுக்கெல்லாம் இருக்கிறது. என்ன காரணம்? அதுக்கு வந்து அது ஒன்று தான் தெரியும். அதுக்கு என்ன படர்றதுக்கு ஒரு கொடி கிடைச்சா, கம்பு கிடைச்சா அதை சுற்றிக்கிறன்னு, இதுதான் அவங்களுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ வந்து நம்முடைய பிள்ளை அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் நினைஞ்சிக்கிறது, நம்ம பிள்ளை அப்படி போகாது. இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய பேர் என்ன பண்ண போகிறான். நம்ம பிள்ளை அப்படி போயிரும்னு சந்தேகப்படுறான்னு அந்த வீட்டில் யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல. யார் வந்து அவங்க பிள்ளையை பற்றி சபையில் பெருமை அடித்துக் கொள்கிறார்களோ, நம்ம பிள்ளையில அப்படி கிழிச்ச கொட்டை தாண்டுமா அப்படிம்பாங்க. அங்கே தான் அவங்க கவனிக்கலன்னு அர்த்தம். அர்த்தம் என்ன? இப்படி பேசுகிறவன் கவனிப்பானா? இந்த மாதிரி திமிரா போய் வழியில் பெருமை அடிச்சுட்டு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம், அந்த பிள்ளை மேலே எந்த ஒரு கண்ணு வைக்கலன்னு அர்த்தம், அந்த பிள்ளையை கண்காணிக்கலன்னு அர்த்தம். தேவையில்லைன்னு சொல்கிறான் இவன் தான். ஏன் பிள்ளை அப்படிலாம், ஏன் பிள்ளை அது ஊர் நான் எப்படி வளர்த்து அப்படிமா. இதெல்லாம் நடக்காது. நீங்கள் குரானை சொல்லி கொடுத்தாலும் சரி, ஹாஃபிஸாக ஆக்குனாலும் சரி, ஆலிமாவை ஆக்குனாலும் சரி, இந்த 20 வயசு வரைக்கும் அந்த நெருப்பு வயத்தில் கட்டினது மாதிரி ஒரு காலத்தில் தாய்மார்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியுமே தவிர வேற இயக்கங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஆணும் பெண்ணும் தனித்து சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்குமையானால் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், முற்றாக தடுத்துறணும். அதில் ஒரு வகை என்ன, எந்த காரணத்தினாலையும் ஃபோன் கிடையாதுன்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு உங்கள் புருஷன்ட்ட வாங்கிக்க, நான் இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப உறுதியாக அதை சொல்லிவிட வேண்டும். இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் கண்ட ஃபோனு வராது, தனியாக உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்காது. வெளியில் இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, போய் சொல்லுவாங்க, நீங்கள் நம்புவீங்க. எங்கேயோ ஒருத்தனோட சுற்றிக்கிட்டு என்ன செய்வாங்க, இப்போ தான் ஸ்பெஷல் கிளாஸில் இருக்கேன்பாங்க. இதெல்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் ஒன்றும் வழங்காத தாய்மார்களும் தாப்பமார்களும் ஏமாந்து நாசமாகறாங்க. அதனால் எந்த ஒரு ஒழுக்கமான பெண்ணை நீங்கள் நினச்சாலும் சரி அதெல்லாம் பொய், அதையெல்லாம் மீறிடும் இது. அப்போ பெண்களுடைய வந்து பெத்த ஒரு தாய்க்கு இந்த ஒரு ஆம்பளைக்கு தெரியாட்டால் பொம்பளைக்கு தெரியணுமா இல்லையா? உன்னுடைய அந்த 20 வயசு அந்த பருவத்தில் நீ எப்படி இருந்த? அதில் நம்ம காலம் என்ன காலமாக இருக்கிறது, அந்த டிவி அது ஒரே நாசக்கேடுகளெல்லாம் என்ன செய்கிறான், அது நல்லது கலாச்சாரங்கிற பேரில் காட்டுறான். அது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டால், இது மாதிரி நம்மளும் இருந்தால் என்னங்கிற மாதிரியான ஒரு இதை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம அறவே நீங்கள் தவிர்த்து பாருங்கள். இது நடக்காது. ஒன்று ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் அடியோடு கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அடுத்து என்ன, படிக்கிறதுக்குன்னு அனுப்புகிறீங்க. படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில்
படிப்பு அவசியம்தான். ஆனால் எங்கே படிக்கணும்? பெண்களுக்கு மாத்திரம் உள்ள ஹாஸ்டல்கள், பெண்களுக்கு மாத்திரம் உள்ள கல்லூரிகளாக இருந்து கோ எஜுகேஷன் இல்லாத துறைகள், எந்த படிப்பு வந்து ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிற மாதிரி இல்லையோ அந்த மாதிரியான இடங்களில் தான் நீங்கள் படிக்க வைக்கணுமே தவிர, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அதை நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் என்ன நினச்சி நீங்கள் நினைப்பீங்க? நம்ம பொண்ணு படித்து வேலைக்கு போய் நம்மளை சம்பாதிச்சு காப்பாற்றும்னு நினச்சேன்னா அனுப்புறிய, அவள் எவனையே காப்பாற்ற ஓடி போயிடுவான். நீங்கள் நினைக்கிறது என்னது? அதனை அந்த கணக்கெல்லாம் படிக்க வைக்கிறிய, அந்த கணக்கு நீங்கள் தோற்று போயிடுவீங்க, எல்லோரும் தோற்று போயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி படிக்க வைக்கும் பொழுது அங்கனக்குள்ளே கலந்து பேசக்கூடிய நேரத்தில் பஸ் ஸ்டாப்புகள்லையும் மற்ற இடங்கள்லையும் இந்த மாதிரி சந்தித்து தனியாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். செல்ஃபோன் இல்லாட்டா கூட நேருக்கு நேரவே அது மாதிரியான வாய்ப்புகளை வந்து அது உண்டாக்கி கொடுக்கும். கல்லூரிக்கு கட்டடிச்சிட்டு கூட ஒரு இடத்துல போய் 2 பேரும் சந்திப்பாங்க. உங்களை விட்டு போனதோடு உங்களுடைய கண்ட்ரோல் முடிந்து விட்டது. அவங்க என்ன செய்வாங்க? அவன் ஒரு பக்கம் டிவி போட்டு வரும், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிப்பான், இவங்க ஒரு பக்கம் கட்டடிப்பாங்க, வேற ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடிகிற நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்மெல்லாம் சின்ன பிள்ளை அப்படி தான் சேட்டை பண்ண ஒருத்தர் தெரியத்தானே செய்யும். அது மாதிரி நினச்சி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து இது மாதிரியான ஆணும் பெண்ணும் இந்த கலந்து விடுற அந்த வாசலை அடைச்சிடணும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மாமான்னு கூப்பிட விடுறது, மச்சான் அப்படி கூப்பிட விட்டு அடுப்பங்கிற வரைக்கும் உள்ளே விடுறது, இதில் நிறைய பேர் தூக்கிட்டு போயிடுறானுவோ. நிறைய பேர் எங்கே பாஸ் ஆகும் தெரியுமா? அக்கா ஏற்ற வீடு தானே, பக்கத்து வீடு தானே, அந்த வீடு தானே, இந்த வீடு தானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எல்லை மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? வந்தால் வாசல் நில்லு, அல்ல ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இல்லைங்கிற அளவுக்கு வைக்கணுமா இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே வர்றது, இந்த பெண்ணை அங்கே அனுப்புறது, அந்த பெண்ணை வீட்டுக்கு வர்றது, அதுக்குள்ளே போய் என்ன வேண்டாலும் நடக்கிறது. இது மாதிரிலாம் 70 வயசு கிழவனே 15 வயசு பிள்ளை என்னமோ பண்ணி போகிறாங்கலாம் பேப்பரில் நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு வயசு பையன் இருக்கக்கூடிய வீடுகளில் இவங்க வந்து ரத்த உறவு மாதிரி பேசிக்கொள்வது, அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ணுவது, அதெல்லாம் ஒரு தப்பாக. அங்கே தான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறது, அது ஒரு பெருமையை ரசிக்கிறது. அங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா? அப்போ இந்த யாராக இருந்தாலும் யார் மகரம்னு மார்க்கத்தில் இருக்குதோ, மார்க்கம் உங்களுக்கு எல்லை தந்துருச்சு. இன்னன்னார் தான் மகரம். நீங்களாம் மாமாண்ட மாமா வர மாட்டார். உங்களை மாமாண்ட எவனா ஒருத்தன் வச்சு மாமாங்கிறது. அது எப்படி மாமாவான்? உங்கள் அம்மாவுக்கு அண்ணனாவன், உங்கள் அம்மாவுக்கு தம்பியா? அதான் மாமாங்கிறது. அப்போ வந்து வேறு மாமாவாக தான் இருப்பான். அப்போ மாமான்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரியெல்லாம் இல்லாத உறவுகளையெல்லாம் இவங்களாம் கற்பனை பண்ணி கொண்டு நாம் கேள்விப்பட்ட வகையில் இதனாலே மிஸ் ஆகிருக்கிறாங்க. எங்கெல்லாம் மிஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, யார்ப்பா மிஸ் ஆகிட்டாங்க? இந்த அவன் கூட டிரைவர் கூட்டு போயிட்டான். ஏன் டிரைவர் கூட்டு போகிறான்? டிரைவரோட நீ அவன் மூளை அனுப்புகிற? உன் மக பொம்பளை பொண்ணு, அவன் டிரைவர் ஆம்பளை, அவன் எந்த மதத்துக்கான எவனா வேண்டாலும் வந்துட்டு போகிறான். அவனை நம்பி இந்த பொண்ணை மட்டும் நீ அனுப்புனீங்கன்னா ஒரு தடவை சும்மா போவான், 2வது தடவை சும்மா போவான். இப்படியே தொடர்ந்து போனால் என்னவாகும்? அப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அணுகிறது. நம்ம இப்போ நம்பி என்ன செய்கிறது? இந்த மாதிரி செயலில் தான் மிஸ் ஆகுறாங்களா? வேறு எதனால் அவரை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும். காரணத்தை களை எடுக்காமல் வெறுமனே பயான் பண்ணி எப்படி சரியாக வரும்? நீங்கள் அந்த வாசலை திறந்து வச்சுட்டீங்கன்னா அது அந்த ஓட்டை போயிட்டு தானே, அது ஓட்டையை அடைக்கணுமா இல்லையா? ஓட்டையை அடைக்காமல் அது போகவும் கூடாதுன்னு எப்படி அது? அப்போ என்ன செய்யணும்? அதாவது இந்த வேலைக்காரர்களை வேலைக்கார இடத்துல வைக்கணும். வீட்டு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனை நம்பி என்ன செய்யக்கூடாது? ஒரு பொண்ணை வந்து தனியாக அனுப்பக்கூடாது. ஒரு பெண்களை, இப்போ பெண்ணு மட்டும் இல்லை, தாய் கூட அவனோட போகக்கூடாது. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யணும்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். வண்டிகளில் ஏறி போடுறது, அவனை மட்டும் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆட்டோவில் ஒரு ஆட்டோக்காரனை மாதத்துக்கு பேசுகிறது, அவன் வந்துக்கிட்டு என்ன செய்கிறது? கூட்டிகிட்டு போகிறது. என்ன கூட்டு அவன் மட்டும் வருவான், அந்த பொண்ணு மட்டும் ஏற்றி விடுவீங்க, அவன் கூட்டி ரெடியாக போயிடறான். ஆட்டோ எங்கே பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு குற்றாலத்துக்கு ஓடி போயிடறான். நடக்கலையே அது மாதிரி நாட்டில். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆட்டோவில் அனுப்பி விடுறது, காரில் இந்த மாதிரி கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிக்கணும். உனக்கு உன் பொண்ணை ஒழுங்காக கொண்டு விட்டுட்டு ஒழுங்காக வந்து சேர்வதற்கு ஏற்ற தூரத்திலும் ஏற்ற வகையிலும் கல்வி கூடம் இருக்குதா? அப்போ இதில் இவர்கள் மீது கோவம் தான் நமக்கு வருது, பரிதாபம் வரமாட்டேங்குது. யார் மேலே? இந்த மாதிரி பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிறானே அவனை வந்து செருப்பை கட்டி அடிக்கலாமாங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஏன்டா ஒரு பிள்ளைய வளர்க்குறது எப்படின்ற இந்த ஒரு கட்டுப்பாடு கூட உனக்கு தெரியலை. படித்து என்ன கலெக்டர் ஆக்க போறியா? மானவ மரியாதை மார்க்கம் முக்கியம் இல்லையா? அப்போ ஒழுக்கம் முக்கியம் இல்லையா? அதுக்கு தகுந்தவாறு நீ நடத்தினியான்னு கோவம் தான் வருது தவிர இவர்கள் மீது ஒரு இறக்கம் கூட வரமாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பிசானெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம பிள்ளை அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறத ஒழிக்கணும். எந்த பிள்ளையாக இருந்தால் நம்ம தான் என்ன செய்யணும்? கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். தனியாக பேச விடக்கூடாது. ஃபோனில் அட்டன் பண்ணுறத லேண்ட்லைன் ஃபோன் வந்தாலும் நின்று அதை கவனிக்க வேண்டும். கோ எஜுகேஷன் கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது. இது மாதிரியான அது மாதிரி வந்து வீட்டு வேலைக்காரர்களோடு இந்த மாதிரி டிரைவர் இந்த மாதிரியான ஆட்களோடெல்லாம் அவங்கள வந்து பழகிறதுக்கு விடக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களை நிஜ சொந்தக்காரர்களாக இருந்தாலே தவிர
மார்க்கம் அனுமதித்திருக்கிற மகரம்ங்கிற ஒரு கேட்டகரியில் வந்தாலே தவிர மற்ற இடத்துக்குலாம் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, வயசு பெண்களை அங்கே போயிட்டு வர்ற அளவுக்கு அவங்க இங்கே வந்துட்டு போகிற அளவுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இந்த வயசு பெண்கள் இருக்கிற வீடுகள்லாம் சில கிராமங்கள்லாம் எங்கள் ஊர் மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா உள்ளே இப்போ வாசலுக்கு உள்ளே ஏற்ற மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக இந்த கிராமங்களில் இன்றைக்கி கடைப்பிடிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யாமல் இதை வந்துக்கிட்டு சும்மா அறிவுரை எழுதி அவன் ஆர்எஸ்எஸ்காரன் கடத்திட்டு அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஆர்எஸ்எஸ்காரனுக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. இது மாதிரி பயங்காட்டின மக்கள் என்ன செய்கிறது, இதனால உனக்கு என்ன, உன் பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியல, அவன் ஆர்எஸ்எஸ்ஸை பார்ப்பாளா எதை பார்ப்பாளா, ஏதாச்சும் ஒரு ஆம்பளை அவ்வளோதான். அப்போ இதில் மேட்ரு என்னென்னா சைக்காலஜிக்கலாக இது என்ன அணுகணுமோ அதை அணுகாமல் சும்மா இந்த மெயிலில் பரப்பிக்கிட்டு என்ன செய்கிறானுவோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ தப்பாக கொடுத்து அந்த ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதுக்கு சரியான வழி என்ன, நம்ம ஒவ்வொரு பெற்றோர்கள் தான் இது காரணம். கண்டிப்பாக அந்த பெற்றோரை விசாரித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3-4 தான் இருக்கும். ஒன்று என்னவா இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணு தானு எந்த கண்காணிப்பு இல்லாமல் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கோ எஜுகேஷனில் படிக்க வச்சுருப்பாங்க. அல்லது அக்கம் பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கிற அளவுக்கு சுதந்திரமாக விட்டுருப்பாங்க. அல்லது ஆட்டோ கரமாட்டு கரம்பால் காரணோடையெல்லாம் என்ன செய்கிறது, தனியாக போயிட்டு வர அளவுக்கு சகஜமாக வந்து அவனை ஆம்புலன்னு கணக்கு எடுக்காமல் நினைஞ்சிருப்பாங்க, பழக விட்டுரு. இந்த 4 தவிர 5வது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம தடுப்போம். 4ன்னு அது யார் காரணம்? அது நீங்கள் ஒருத்தனை உங்கள் ஒரு பெண்ணை வந்து டிரைவரோட அனுப்புனா நாங்கள் எங்கேருந்து என்ன செய்ய முடியும்? நீங்களே உங்கள் நம்பி ஒருத்தனோட அனுப்புறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஜமாத் என்ன பண்ணு? அதனால் இது வந்து வருத்தம் படுது, இவ்வளோ கிறுக்கனூலாக இருக்காங்கன்னு வருத்தப்பட முடியுதே தவிர, இவ்வளோ விவரம் கெட்டு போய் இந்த சமுதாயம் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படலாமே தவிர, வேதனைப்படலாமே தவிர என்ன செய்ய முடியாது, ஒன்றும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் அதை விளங்கணும். இந்த படிப்புன்னு சொல்லிட்டு புள்ள படிக்குன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு என்னத்தையே படிச்சுட்டு இருக்கிறாள், அப்படிலாம் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், அந்த நெருப்பு வயிற்றில் கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வளர்க்காத வரைக்கும், அது மாதிரி நீங்கள் அதில் பொறுப்பு எடுக்காத வரைக்கும் இதை வந்து உங்களால் தடுக்க இயலாது, தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இது வந்து இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்து பொம்பளையும் ஓட தான் செய்துவோம், அதுக்கு இதான் காரணம். அவன் முஸ்லீமோட ஓடி போகிறாள், அது எதுக்கு ஓடுறா, எல்லாம் காரணம் ஆம்பளை பொம்பளை மேட்ரு தான். இது பஞ்சாயத்து என்னது, இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் கூட தெரியல அதனால ஓடிப்போ, அப்படிலாம் கிடையாது. இந்து பொம்பளை முஸ்லீமோட ஓடியாடுறாளா இல்லையா, நம்ம மதத்தை மாற்றிக்கிறாளா இல்லையா? இது இந்து பொம்பளையாக இருந்தாலும் கண்காணிக்க வேண்டிய விஷயத்தை கண்காணிக்கலைன்னு சொன்னால் பொம்பளை தான். இந்து பொம்பளையும் முஸ்லீம் பொம்பளை கிறிஸ்து பொம்பளை எல்லா பொம்பளையும் பொம்பளை தான். இதை மட்டும் நீங்கள் விளங்கி கொண்டு உங்களுடைய கண்காணிப்பு அந்த பருவத்தில் இல்லை என்று சொன்னால் இதை வந்து தடுக்க இயலாது.